ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் இல்லாத சமயத்தில் கூட அசல் தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் எப்படி தேங்காவே சேர்க்காம நம்ம ஈஸியாக சட்னி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக நான் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். மற்றபடி தேங்காய் சட்னியை விடவே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் சட்னி மாதிரியே அச்சு அசல் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியாக வேணும்னா தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை திக்காக வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ உப்பு நம்ம சரி பார்த்துக்கலாம். இதற்கு சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகுளுந்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்காய் சேர்க்கலை அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். தேங்காய் இல்லாத சமயங்களில் கூட அட்டகாசமாக தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.